எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஷின்சான் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்ன எபிசோடுன்னு கேட்டால், நம்ம ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மீனாக மாறிடுறாங்க. அவங்க மீனாக மாறின்ட்டு பண்ண லூட்டியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஏன்னா இவங்க மீனாக மாறிட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு ரேர் எபிசோட் மாதிரி தான் இந்த எபிசோடும். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னை நம்பி எபிசோட்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மார்க்கெட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம பிரின்சிபல் சாரும் ஒரு கடை போட்டிருக்காரு. அதாவது ஒரு மீன் கடை. யார் வேணுனாலும் எந்த மீன் வேணாலும் பிடிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி. அப்போ தான் 2 கஸ்டமர் அங்கே வராங்க. பிரின்சிபல் சாரும் வாங்க என்ன மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் கேட்குறாரு. ஆனால் அந்த மூஞ்சியை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்துறாங்க ரொம்பவே. அப்படியே போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த 3 மீன் பேசிக்குது. 5 மீன். அந்த 5 மீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் தான். அவங்களாம் பேசிக்கிறாங்க. நம்ம பிரின்சிபல் சார் மூஞ்சியை பார்த்தாலே எல்லாம் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம தலைவர் ஷின்சான் சொல்கிறான், எனக்கு ஒரு மாதிரி நல்ல அக்கா இருக்கிற வீடாக போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசையை சொல்கிறான். அதுக்கு நம்ம கசாமாவும் சொல்கிறான், எனக்கு நல்ல அறிவாளி வீட்டுக்கு யாருக்காவது போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததான் நம்ம போச்சான், எனக்கு நிறைய கல்லெல்லாம் சுற்றி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், கல்லுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம மசாவை சொல்கிறான், எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லைப்பா, எனக்கு நல்ல ஒரு பணக்காரங்களா பெரிய பங்களாவில் அது மாதிரி எனக்குன்னு ஒரு தனி தொட்டி அதில் நான் மட்டும் இருப்பேன், அந்த மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இது என்னடா நப்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறா. இதனால் நம்ம கசாமா கேட்குறான், அப்படியா நென்னி அப்புறம் உன் ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கேட்கல. நம்ம நேனி சொல்கிறா, எனக்கு உங்களைய மாதிரிலாம் ஆசை இல்லை, எனக்கு நல்ல ஒரு கப்பல் இருக்கிற வீடாக போய் பார்த்தா போதும், ஏன்னா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க பாடுவாங்க, அதெல்லாம் நான் ஓரமாக இருந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறா. அப்புறம் இது மட்டும் நல்ல ஆசையா, நப்ப ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே நம்ம மாசுசாக்கா மீன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. யார் இது புது மீனாக இருக்குது, கிளவியாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் பார்க்குறான். யாரை பார்த்துடா கிளவின்னா, நானும் ஒரு மீன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக்கா மேடம் சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருமே மாசுசாக்கா மேடம் பார்க்குறாங்க புதுசாக. இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் மீன் வாங்க வந்துடுறான். அவனும் எந்த மீனை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம மசாவை தான் என்ன இப்படின்னே சொல்லிட்டு ஆசைப்பட்றான். அந்த குட்டி பையனும் கையில் வலைய வச்சுட்டு எந்த மீனை பிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கல. நம்ம மசாவை மீன் தான் என்னை பிடின்னு சொல்லிட்டு நேராகவே நிற்பானா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மீன் பாரு உனக்குன்னே வருது, இதே பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த குட்டி பையனை நம்ம மசாவ் மீனை தான் அப்படியே பிடிச்சி மேலே எடுக்கிறான். இதனால் நம்ம மசாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. ஆனால் சந்தோஷம் ரொம்ப நேரம் கூட நீடிக்கல. ஏன்னா வெயிட்டு தாங்காமல் அந்த வலை அப்படியே கீழே விழுந்துருது. இதனால் அந்த பையனுக்கு ரொம்பவே கோபமாயிடுது. என்னடா இந்த கேமு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த கேமை விட்டே போயிடுறான். இதனால் நம்ம மசாவுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. என்னடா ஒருத்தனும் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அங்கிட்டு போனோடனே ஒரு குட்டி பொண்ணு தான் வருது மீன் வாங்க, அதாவது மீன் பிடிக்க. நம்ம அவங்க அம்மா கிட்ட கேட்கல, அவங்க அம்மா ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ எந்த மீனை மசாவுக்குலாம் நம்பிக்கையே இல்லை நம்மளை பிடிப்பாங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் அவங்க அம்மா நம்ம மசாவு மீனையே அழகாக அவனுக்கு தெரியாமே அவங்கள தூக்கி பவுலுக்குள்ளே போட்டுறாங்க. இதனால் மசாவெலாம் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மசாவும் நம்மளையும் ஓனர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவளை தான் அவனை பொட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம மசாவு பயலுக்கு எல்லாருமே டாட்டா சொல்கிறாங்க. அவன் மசாவை போனதுக்கப்புறம் ஒரு கிளவாடி தான் காமிக்கிறாங்க, மீச கிளவாடி. அவங்க போகவே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் நம்ம ரொம்பவே பயந்துடுறான், என்னையவே வெறிக்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த கிளவாடி சொல்லுவார், இந்த மூக்கூல ஒரு மீன் ரொம்பவே ராரு, நான் இதையே பிடிச்சிட்டு என் கல் இருக்கிற பார்க்கில் போய் விட்டுறேன், அங்கே நிறைய கல் இருக்கும், இவனை போட்டு அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம போச்சானும் கல் இருக்கும்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கு பிறந்தவன் போல் அப்படியே அந்த கிழவன் கூடயே போயிடுறான். அந்த வயசானவரை அந்த சைடு போனோடனே இந்த 2 பிள்ளைங்க வராங்க, ஸ்கூல் பிள்ளைங்க தான் போல். இப்போ நம்ம ஷின்சான் சொல்கிறான் போச்சானை பார்த்து, ஏன்டா மூக்கூல் வருது ரேர் மீன்னா நான் பாடுறத கேஸ் போடுற ரேர் மீன்றான் நான் சொல்லிட்டு அவன் கேஸ் போட்டுட்ருக்கான். இப்போ அந்த 2 ஸ்டூடெண்ட்டு தான் ஏதாவது என்ன மீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கல. நம்ம கசாமா பார்த்து இந்த மீன் கொஞ்சம் அழகாக இருக்குது, அறிவாளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா மீனை தான் காமிக்கிறாங்க. நம்ம கசாமாவுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, நமக்கு ஒரு ஓனர் கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கசாமாவையும் அழகாக பொட்டியில் போட்டு அப்படியே ஜாலியாக தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம கசாமாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம கேங்கில் அவ்வளோதான் 3 பேர் போயிட்டாங்க, இனிமேல் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மிச்சி யோசனைரும் அங்கே வராங்க. சரி மீனை பார்த்தோன்னே எதாவது மீன் பிடிச்சிட்டு போகலான்னு அங்கேயே கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பேபி வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிஞ்சு பண்ணுறாங்க. மீன் பிடிக்க சொன்னால் ஃபஸ்ட்டு நீ பிடி அப்படின்னு சொல்லிட்டும் கிரிஞ்சு பண்ணுறாங்க. இதை பார்த்துன்னு நம்ம ஷின்சான், நேனி இந்த மாதிரி தான் நீ கேட்ட, நீ கூட போ அப்படின்னு சொல்லல. நம்ம நேனியும் முறைச்சி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா.
இவங்க ரொம்பவே கிரிஞ்சு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம மிச்சி பார்க்குறா அவன் நேனி மீன் நம்ம மிச்சிக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு போல். ஆனால் நம்ம நேனி அவ்வளோதான், இவங்கக்கிட்ட போனால் செத்துருவோண்டா, ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நேனி ஓடுறா. ஆனால் நம்ம நேனிக்காகவே நேனி நினச்சதுக்காகவே நம்ம யோசிச்சுட்டு மிச்சி உள்ளே போல். இந்த சைடு அடித்து 2 பேரும் அட்ட டைமில் பிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவ்வளோதான் நம்ம செஞ்சானே, நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடச்சிக்கிச்சுப்பா நேனி அப்படின்னு சொல்கிறான் நம்ம தலைவன். இப்போ தான் நம்ம நேனியை காமிக்கிறாங்க. வேண்டாம் இருப்பா அந்த கவருக்குள்ளே உட்காந்துருக்கா, இதுக்குடா போனோம் அப்படின்ட்டு நம்ம பிரின்சிபல் சார் நல்லா இருங்கப்பா வழியே அனுப்பி விட்றாரு. இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்காங்க சின்சானும் மாசுசாக்கா மேடமும். மேடம் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், நான் எப்படியோ போயிடுவேன், நீங்கள் போடுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் பார்க்கலாம், நான் போகிறேன்னா நீ போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம நனக்காக்கா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துகிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தோன்னே 2 பேரும் சந்தோஷமாயிடுறாங்க. ஏன்டான்னு கேட்டால் நம்ம மாசுசாக்கா மேடம் வந்து அங்கே ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகாக இருப்பாருன்ட்டு நம்ம தலைவர் சின்சானோ நனக்காக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். நம்ம நனக்காக்கா மேடமும் மீன் கடையை பார்த்தோன்னே மீன் பிடிச்சிட்டு போகலான்னு உட்காடுறாங்க. எந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம சின்சான் நான் நனக்காக்கா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் மாசுசாக்கா மேடமும் நான் அந்த இவெண்ட்டை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ அந்த பெரியவன் தான் யோசிக்கிறான், அந்த நனக்காக்கோட வந்தான்ல அவன் எந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. நம்ம மாசுசாக்கா மீன் வருமா, இந்த மீன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக்கா மீனை பார்த்து சொல்கிறான். நம்ம நனக்காக்கா மேடமும் சின்சான் மீன் வருமா கரெக்டாக, நம்ம நனக்காக்கா மேடமும் சரி இவனையே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வருவாங்களா. அந்த நேரத்தில் தான் இந்த மீன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சானை பார்த்து இவன் சொல்லுவான், நான் ஒன்ட்டெல்லாம் சிக்க மாட்டேன்டா, நான் நனக்காக்கா கிட்ட மட்டும் தான் சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சானு வேகமாக ஓடுறான். இவனும் விட மாட்டேன்றானே, தவி பார்க்குறான். ஆனால் நம்ம கரெக்டாக சின்சானை பிடிக்க வரையில் நம்ம மாசுசாக்கா மேடம் வந்து ஏறி உட்காந்துடுறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ இந்த மீன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக்கா மீனை அப்படியே திரும்ப தூக்கி எறிஞ்சிடறான். இப்போ தான் நம்ம சின்சான் மீனை திரும்பவும் பிடிக்க வரான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சின்சான் மீனை பிடிச்சிட்றான். ஆனால் இது நம்ம சின்சானுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அந்த இதுலேயே புரிபுரி டான்ஸ் ஆடி அந்த கவரையே கிழிச்சிட்றான். இதனால் நம்ம கதவை கிழிச்சிட்டு நம்ம தலைவன் சின்சான் அப்படியே நனக்காக்கா கிட்ட தான் வந்துடும். நம்ம நனக்காக்கா சும்மா அப்படியே கை நீட்டுறாங்க. நம்ம சின்சானை ஏறி உட்காந்துக்கிறான். அவ்வளோதான், அதை எடுத்து அவங்க டப்பாக்குள்ளே போட்டுடுறாங்க. நம்ம நனக்காக்கா அந்த மீனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்க கேட்கல, உனக்கு வேணா நீ பிடிச்சிக்கடா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நனக்காக்கா நம்ம சின்சானை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதனால் நம்ம சின்சானுக்கு ரொம்பவே சந்தோஷம். நனக்காக்கா கிட்ட வந்துட்டு நம்ம பிரின்சிபல் சார் பாராட்டுறாரு, போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம மாசுசாக்கா மேடம் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. நம்ம பிரின்சிபல் சார் சொல்கிறாரு, வழக்கம் போல் ஒன்னியை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வித்தியாசமாக பார்த்தோம்ல சின்சானியும் ஃப்ரெண்ட்ஸையும். அதனால் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இப்படி நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. என் கமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை திருத்திக்கலாம். ஓகேவா? மறக்காமல் யுவர் வாய்ஸ் தமிழ் அப்படின்ற சேனலில், அதாவது இந்த சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டு இருக்கோம் சின்சானை பற்றி, அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சூப்பர் சேட் வேறு ஓப்பன் ஆகிருக்கு. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, கட்டாயம் இல்லை, கொடுங்க பார்க்கலாம். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.